ஹலோ மச்சான், நாங்க கேங்க பாண்டிச்சேரிக்கு வரோம். சிட்டி சென்டர்ல ஒரு நல்ல ரூமா பார்த்து வை. அப்படி பாண்டிச்சேரி சிட்டி சென்டர்ல நம்ம மிஷின் ஷெட் நேரு ஸ்ட்ரீட் கட்டிங்ல புதுசா வந்திருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ரூபி ரெசிடென்ஸ். இவங்க கிட்ட உங்களுக்கு ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் பெட்ரூம் நல்ல டீசெண்டா கிளீனா ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம உங்களுக்கு கபோர்ட், டிவி, ஏசி, ஹீட்டர்னு சொல்லிட்டு எல்லா அமினிட்டிஸும் உங்களுக்கு ப்ராப்பரா ப்ரொவைட் பண்றாங்க. அது கூட நல்லா கிளீன் அண்ட் நீட்டா பாத்ரூம்ஸ் கூட இருக்கு. இவங்க கிட்ட ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் பெட்ரூம் சொல்லிட்டு டோட்டலா 6 ரூம் வச்சிருக்காங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட நீங்க பாண்டிச்சேரி விசிட் பண்றீங்க, பாண்டியோட பிஸியஸ்ட் ரோடோட நேரு ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு பிரீமியமான ரூம்ஸ் வேணா கண்டிப்பா இங்க செக் அவுட் பண்ணி. டோனி என்ஜினியரிங் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு டோனி அவர்கள். பின்னலாடை தொழில்துறையில் டோனி என்ஜினியரிங் நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உயர்தர அதிநவீன டையிங் இயந்திரங்களை தயாரித்து வழங்கி வருகிறது. தற்பொழுது இந்நிறுவனத்தார் புதிதாக அறிமுகம் செய்துள்ள நியூ ஈகோ டெக் 2.0 என்கின்ற அதிநவீன டையிங் இயந்திரம் அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது. இந்த அதிநவீன இயந்திரத்தின் மூலம் 25 முதல் 35 லிட்டரில் 1 கிலோ துணியை சாயம் செய்ய இயலும். இது மட்டுமின்றி நாளொன்றுக்கு 3 பேட்சுகள் உற்பத்தி எடுக்க இயலும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தின் தரத்தில் ஏராளமான புதிய தொழில்நுட்பம் இந்த எந்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எந்திரம் டையிங் தொழில்துறையினருக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் தொழில் சேவையை பாராட்டி இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு டோனி அவர்களுக்கு நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டாக்டர் அப்துல் கலாம் விருது வழங்கப்படுகிறது. சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இயேசுவால் புகழப்பட்டவரே, இயேசுவுக்காய் முதல் மறை சாட்சியாய் மரித்து மனமாற்றத்தை பலருக்கு பெற்று தந்தவரே, இன்று உம்மிடம் வந்துள்ளோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த எல்லா அருள் வரங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது வல்லமையினாலும் கூடப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ எங்களை வலுப்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் திருப்பயனின் கருத்துகளுக்காகவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். மிகவும் அன்பு செய்யப்பட்ட புனிதரே, உமது
நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும் மீன்பிடிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல மீன்பாடு கிடைக்கவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும் குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி, உடல் உள்ள நலம் ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டுமென்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டுமென்று இறை ஆட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டுமென்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும் நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எம் வாழ்வு வளம் பெறவும் வேண்டுமென்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுக்களை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நமது பங்கில் உழைத்து மறித்த குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவரும் இறைவனில் நிலை வாழ்வு பெற வேண்டுமென்று இந்த நாளிலே நாம் இந்த திருத்தலத்திற்கு எடுத்து வந்திருக்கிற மன்றாட்டுக்களை மௌனமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அனைவரும் ஒன்றாக இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நமது குடும்பங்களிலே காலநிலை மாற்றத்தினாலே நோய்வாய்ப்படுகின்ற அனைவரையும் கவனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம் அனைவரும் இறைவனின் ஆசிரியை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. உடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம்.
வாழ்வையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிவது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீராக இயேசுவோடு உடனிருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாவர்களே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறை சாட்சியாக ரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியில் உமது சீடரும் நண்பருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரபுப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகின்ற எங்களுக்கு இந்த உலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
சாட்சிகளும் வெளிப்பாடுகளும் புதுமைகளும் அதிசயங்களும் வெளிப்படையாகவே நடந்து கொண்டிருந்த திருத்தலத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்து ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதங்களை பெற தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உமது திருத்துதர்கள் முதல் மறை சாட்சியாக சென்னி சிந்தும் பேற்றினை புனித சந்தையாக பெருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைமிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்கக் கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் உடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும்
7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்பப்பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையில் இருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுமுறை பாடல். பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். வாழ்த்தொழி. அவரது குரலுக்கு செவி கொடுத்தார். எத்துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரில் நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார்.
இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலுள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கடவுளுடைய மக்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய சந்தியாகப்படி திருத்தலத்திலே உமக்கு உகந்தபடி நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்
வழியாக எந்நாளும் எல்லா இடத்திலும் நாங்கள் மக்களுக்கு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மன்னகத்திலே விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதலான சந்தியாகப்பரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரலெழுப்பி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பாஸ்வாமி, எல்லா திருநிலையினர் நாளிலே நண்பர் சந்தியாகப்பரை நாளை தேடி வந்து கண்ணீரோடும் கவலையோடும் வேண்டுதல்களோடும் செபித்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமது திரு அவையிலே அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் வீட்டிலும் எதிர்நோக்கிடும் தீர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவன் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே,
இயேசு கிறிஸ்துவே, உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலே உங்கள் நண்பர் சந்தியாவுடைய திருத்தலத்திற்கு நாளை தேடி வந்து செபித்துக் கொண்டிருக்க எங்கள் ஒருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் ஆசீர்வாதத்தையும் நிறை வாழ்வையும் அடித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருது தலைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். Amen.
இயேசுவில் அன்பார்ந்த மக்களே, நான் முதல் தடவை இங்கே இந்த ஊருக்கு இந்த சந்தியாக்களுடைய நவநாள் பக்திக்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய ஊர் மரவட்டி புதூர் தான். மரவட்டி இந்த சந்தியாப்ப நவநாளை பற்றி அதிகமாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். முதல் தடவையாக நேரடியாக இங்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகின்றது எவ்வளவு மக்கள் சந்தியாப்பன் மேல் பக்தியுடன் இந்த நவநாளில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே இந்த உங்களுடைய பக்தியை பார்த்து மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சந்தியாப்பனை நினைத்தால் என்னுடைய மனதிற்கு என்ன வருகின்றதோ அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் மறைவுரை முடித்த பிறகு சுவாமி அவர்கள் அதிகமாக சொல்ல விரும்பினால் அவர்கள் சொல்லலாம். எனக்கு மனதில் பட்டதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சந்தியாப்பனை நினைக்கும் பொழுது என்ன பேசலாம் என்று நினைத்தேன். அப்பொழுது ஒரு சிறிய கதை ஒன்று ஞாபகத்தில் வந்தது. அது என்னவென்றால், ஒரு நாள் ஒரு வேட்டை நாய் காட்டுக்கு சென்றது. காட்டில் சென்றபோது ஒரு முயலை பார்க்கின்றது. முயலை பார்த்தவுடன் குறைத்து கொண்டே அந்த முயலின் பின்னால் ஓடுகின்றது. முயல் முன்னே செல்கின்றது. இந்த வேட்டை நாய் அந்த முயலை பின்பற்றி கொண்டு குறைத்து கொண்டே செல்கின்றது. அக்கம் பக்கத்தில் உள்ள பல நாய்கள் அதை பார்க்கின்றன. இந்த வேட்டை நாய் ஓடுவதை பார்த்து மற்ற நாய்களும் குறைத்து கொண்டே அந்த வேட்டை நாயின் பின்னால் செல்கின்றது. மற்ற நாய்களுக்கு தெரியாது எதற்காக ஓடுகின்றார்கள் என்று. வேட்டை நாய்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேட்டை நாய் முயலுக்கு பின்னால் செல்கின்றது. மற்ற நாய்களுக்கு தெரியாது எதற்காக ஓடுகின்றோம் என்று. அந்த முயல் கல்லு பகுதியான காட்டில் ஓடுகின்றது. வேட்டை நாய் அதற்கு பின்னால் செல்கின்றது. மற்ற நாய்களும் இந்த கல்லு நிறைந்த காட்டுகளில் ஓடும்போது அந்த மற்ற நாய்களின் கால்களில் அந்த கற்கள் குத்துகின்றன. அந்த கற்கள் குத்துவதால் ஒரு சில நாய்கள் ஓடுவதை நிறுத்திவிட்டன. முயல் முன்னால் செல்கின்றது, பின்னால் வேட்டை நாய் செல்கிறது. முயல் முள் புதர்கள் உள்ள காட்டில் செல்கின்றது. அங்கு செல்லும் பொழுது வேட்டை நாயின் பின்னால் செல்கின்றது. மற்ற நாய்கள் ஓடும் பொழுது காலில் முட்கள் குத்துகின்றன. முட்கள் குத்துவதால் எல்லா நாய்களும் அங்கே நின்று விடுகின்றன. அந்த வேட்டை நாய் மட்டும் அந்த முயலை பார்த்ததால் முயலை பிடிக்க வேண்டும் என்று அதன் பின்னால் கடைசி வரை சென்றது. இறை இயேசு அன்பான மக்களே, நம்ம இறை இயேசு அந்த முயலை போன்றவர். நமது சந்தியாப்பர் இந்த வேட்டை நாயை போன்றவர். இந்த வேட்டை நாய் முயலை பார்த்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த முயலுக்கு பின்னால் ஓடியது. அதேபோல் சந்தியாப்பர் தனது சகோதரனும் தனது தந்தையுடனும் படகில் தன்னுடைய மீன்பிடிக்கும் வலையை சமபடி கொண்டிருக்கும் பொழுது இயேசுநாதர் அவரை சந்தியாப்பரை கூப்பிடுகின்றார். உடனே சந்தியாப்பர் தனது தந்தையையும் படகையும் வேற்ற வேலையாட்களையும் அங்கேயே விட்டுவிட்டு எல்லாத்தையும் மறந்துவிட்டு இயேசுவின் பின்னால் சென்றார். அந்த வேட்டை நாயை போல. இந்த கதையின் மூலம் மேலும் ஒரு கருத்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சந்தியாப்பர் இயேசுவின் பின்னால் சென்றார் அக்காலத்தில். அதை பார்த்தவரை மற்ற மக்களும் இயேசுவின் பின்னால் செல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் மற்றவர்கள் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அதனால் அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வந்த பொழுது இயேசுவை பின்பற்றி நிறுத்திவிட்டு அங்கே நின்று விட்டார்கள். அந்த மற்ற நாய்களைப் போல
மற்ற நாய்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தபோது அப்படியே நின்று விட்டது. அதுபோல சந்தியாப்பர் இயேசுவின் பின்னால் செல்லும்போது மற்றவர்கள் சென்றார்கள். அவர்களுடைய வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அவர்கள் நின்று விட்டார்கள். இந்த சந்தியாப்பர் மட்டும் இயேசுவின் பின்னால் கடைசி வரை சென்றார். இந்த 2 வகையான நாய்களில் வேட்டை நாய், மற்ற நாய்கள், இந்த 2 விதமான நாய்களில் நாம் அனைவரும் எந்த வகையான நாய்களாக இருக்கின்றோம் என்று பார்த்தால், இந்த மற்ற நாய்கள் ஓடுகின்றன, அதுபோலத்தான் நாமும் இயேசுவின் பின்னால் ஓடுகின்றோம். சந்தியாப்பர் இறைவன் இயேசு கூப்பிட்டார், இயேசுவின் அனுபவத்தை பெற்றார், கடைசி வரை அதன் பின்னால் சென்றார். நமது வாழ்க்கையில் அப்படியில்லை. நமது வாழ்க்கையில் இயேசு நேரடியாக வந்து நம்மை கூப்பிட்டது கிடையாது. மற்றவர்களை கூடிய கேட்டு அனுபவத்தின் மூலம், அரைகுறை அனுபவத்தின் மூலம் இயேசுவின் பின்னால் செல்கின்றோம். இந்த நாய்களுக்கு துன்பம் வரும்போது எப்படி நின்றுவிட்டதோ அதேபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது இயேசுவை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டு அங்கேயே தங்கிவிடுகின்றோம். இதுதான் சந்தியாப்பருக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். சந்தியாப்பர் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கடைசி வரை இயேசுவின் பின்னால் சென்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. துன்பங்கள் துயரங்கள் வந்தபோது நாம் இயேசுவை பற்றி பிரிந்து செல்கின்றோம். மேலும் இந்த உலகத்தின் மோகங்களின் பின்னாலும் செல்வத்தின் பின்னாலும் செல்வதால் இயேசுவை விட்டு நாம் பிரிந்து செல்கின்றோம். சந்தியாப்பர் இயேசுவின் பின்னால் சென்றார், அது உண்மைதான். இயேசுவோடு இருந்தார். இயேசு என்ன போதித்தார், என்ன செய்தார், எப்படி வாழ்ந்தார் என்பதை கற்றுக்கொண்டார். இயேசு இறந்த பிறகு சந்தியாப்பர் வீட்டிலிருந்து வேஸ்தளிக்கவில்லை. தனது அனுபவத்தை வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று, வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று இயேசுவை பற்றி போதித்தார். இயேசுவுக்கு எப்படி எதிர்ப்பு இருந்ததோ அதே போலதான் சந்தியாப்பர் போதிக்கும் பொழுது அவருக்கு அதிக எதிர்ப்பு இருந்தது. ஏனென்றால் கிறிஸ்து இறந்த பிறகு கிறிஸ்துவ மக்களை அந்த நாட்டின் அரசர்கள் வெறுத்தார்கள். ஏனென்றால் கிறிஸ்து அவரது பிரபலமான ஆகிவிட்டார். ஆகையால் கிறிஸ்தவர்களை வெறுத்தார்கள். கிறிஸ்தவ மதத்தை போய்த்தவர்களை துன்புறுத்தினார்கள். அதே போலத்தான் சந்தியாப்பரையும் துன்புறுத்தினர். கடைசியாக அங்கே இருந்த அரசர் சந்தியாப்பரை வெட்டி கொன்றுவிட்டார். இருந்தாலும் கடைசி வரை சந்தியாப்பர் இயேசுவுக்காக வாழ்ந்தார், இயேசுவை போல வாழ்ந்தார். மக்களை இயேசுவின் பின்னால் வருமாறு மக்களுக்கு போதித்தார். இறுதியாக சந்தியாப்பர் இறை சாட்சியாக மறித்தார். இறை சாட்சியாளர் நிறைய பேர் மறித்திருக்கின்றார்கள். அவர்கள் முதலாக இறை சாட்சியை மறித்தவர் சந்தியாப்பர். அவர்தான் வழிகாட்டியாக இருக்கின்றார் மக்களுக்காக. நீங்கள் இயேசுவை பின்பற்றினால், இயேசுவை பற்றி போதித்தால் இந்த முடிவைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள் என்று நமக்கு உவமையாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்த மக்களை, நாம் சந்தியாப்பரை போல இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுவை புரிந்து கொண்டு, இயேசுவை நமது வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு, நாம் நமது வாழ்க்கையில் சொல்லாலும் செயலாலும் நமது நக்கப்பட்ட இருப்பவர்களை இயேசுவின் பின்னால் ஈர்த்து வர முயற்சிப்போம். நாமும் சந்தியாக போல வாழ முயற்சிப்போம். அதற்காக சந்தியாப்பரிடம் வேண்டிக் கொள்வோம். ஆமென். ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் இந்த திருத்தலத்தை திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு திருப்பயணிகளுக்கான திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது முதல் வாசகத்தின் பொழுது எனக்கு ஒரு காட்சியாக அருளப்பட்டது. திருப்பலி அடைக்கலமாக திருத்தலத்தில் நடத்தப்பட்டது. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருத்தலத்தினுடைய உச்சியிலிருந்து விண்ணகத்தை நோக்கி ஒரு ஏணியானது சென்றது. என்ன போனது? ஏணியானது போனது. அந்த ஏணியை என்னிடம் காட்டும் பொழுது
அந்த ஏரியானது வெண்மணியை விட மிகவும் பிரகாசமாக இருந்தது. அதிலே அனைத்து மக்களும் சந்தியாகப்பட்டிருந்து வான் நோக்கி மேலே ஏறி சென்றார்கள். இது நம் அனைவருக்கும் மீட்டிங் பாயிண்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தியாகப்பரால் ஏற்படுத்தப்பட்டு இறை மக்களாகிய நம் அனைவரையும் சந்திப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருத்தலங்களை தான் நாளிலே ஆண்டவர் நம் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் கூட எனக்கு 2 தொலைபேசியிலே இங்கிருந்து அழைப்புகள் வந்தது. இப்ப சொன்னாங்க, இந்த வளாகம் முழுவதும் நறுமண வாசனையினாலே நிரம்ப பெற்றிருக்கிறது என்று பேசலாம். அதுதான் முழுமையாக இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம். உங்கள் அனைவரும் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே வாழ்க, மரியாதை மைந்தனை போற்றி, நாசரேத்து இயேசுவை போற்றி, நற்கருணை நாதரை போற்றி. இந்த சந்தியாக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். முழங்கால் படியிட்டோம், அமர்ந்த வாரம் நாளிலே திருத்தலத்துக்கு எந்த கருத்துக்களுக்காக வந்திருக்கிறோமோ அந்த கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து செல்விப்போம். எங்களை படைத்தவரை, பராமரிக்கின்றவரை, கண்காணிக்கின்றவரை, காணுகின்றவரை, பின்னகுணவாக வேலையிலே உங்கள் அனைவருடைய ஆன்மாவிற்கு எழுந்தருளி உங்கள் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பொருளுக்காக உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே நீர் கொள்கை சேர்ந்து சந்திக்கக்கூடிய இந்த நிலையிலே அனைவரையும் ஒப்புக் கொடுத்து செல்விக்கிறோம். ஆண்டவரை அழைத்து வந்த குருவைக்காக துதிக்கிறோம், தோற்றர்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த திருத்தலத்தை சுற்றி கண்ணீரோடு கவலையோடு செலுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், நாளை தேர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்புக் கொடுத்து செல்விக்கிறோம். ராஜா ஆசீர்வதியும் தகப்பனை அன்பினாலே உடைய இல்லங்களையும் இருதயங்களை நிரப்ப வேண்டுமாய் செல்விக்கிறோம். ஆண்டவரை நோய்வாய்ப்பட்டு தளத்தை நாடி வந்து தம்முடைய உறவினர்களுக்கு நோய் இருக்கிறது என்று சொல்லி தளத்திலே வந்து சந்தியாகப்பன் மூலமாக செலுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறீரே. ஆண்டவரே உமது தூய ரத்தம் உடைய உடல் உறுப்புகள் மீது தெளிக்கப்பட்டு ஆண்டவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு சாட்சியாக திருத்தலத்திற்கு மாற்ற வேண்டுமாய் நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிற ராஜா தகப்பனே, வயது முதிர்ந்த காலத்திலே திருத்தலத்தை வந்து செலுத்திக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் வெள்ளத்தையும் அரண் கொட்டையுமாக இருந்து அவருடைய சூழ்ந்து நின்று பாதுகாப்பீராக. இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை உலக பகுதியாக வாழ்கிறவர்கள் மனம் மாறி நீரே உண்மையான ஆண்டவர், நீரே வாழ்வை கொடுப்பவர், உங்களுடைய வாழ்வு அனைத்தும் ஒரு தலைமையில் இருக்கும் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஞானத்தினாலே உங்களுடைய நிரப்ப வேண்டுமாய் செலுத்திக்கிறோம். ஆண்டவரை வேலை வாய்ப்புக்காக செலுத்திக் கொண்டிருக்கிற திருமண பாக்கியத்துக்காக செலுத்திக் கொண்டிருக்கிற குழந்தை பாக்கியத்துக்காக செலுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே தாயின் மகன் இயேசுவே 25 வருடங்கள் குழந்தை இல்லாமல் தளத்திலிருந்து செலுத்த தம்பதியருக்கு சந்தியாவுக்கு அவர்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி இந்த வயிற்றை தொட்டு ஆசீர்வதித்து 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக பெற்றோராக மாற்றி இருக்கிறீர்கள். ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட குழந்தை பாக்கியத்துக்கு அவருடைய சேவத்தை தீர்த்து திருத்தலத்தை நாடி வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அருள வேண்டுமாய் செலுத்திக்கிறோம். ஆண்டவரே இந்த இல்லங்களுக்கு தூய யாகப்பரை அனுப்பி அவர்களை ஆக்கி தேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமாய் செலுத்திக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளை அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அவருடைய ஞானத்தினால், அறிவியலால், உடல் வளர்ச்சியால் நிரப்புவீராக. நாளே திருத்தலத்தை சந்தித்து சேர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பினாலே நிரப்பியர்கள், ஆசீர்வாதத்தினால் நிரப்பியர்களும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். நான் பாடம் வீடு பாருங்க. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், யாக்கோபின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் தேவனே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும்,
நாசரேத்துல் இயேசுவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். மரியாவின் மைந்தனை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். சேர்த்து பாருங்க. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனை ஆசீர்வதியும். ஈசாக்கின் தேவனை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ். இத்தனை முறை தாவீதின் மகனை இயேசுவே உங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து திடப்படுத்தி நாம் கேட்கின்ற மன்றாட்டுகள் அனைத்தையும் தக்க வழியை கொடுத்து நம்மை வழிநடத்துவார். கடவுளுக்கு இயேசுக்கு நன்றி சொல்வோம். இந்த திருத்தலத்திலே வந்து செல்கின்ற யாருமே வெறும் கையோடு போவது கிடையாது. ஒண்ணு அவங்க கேட்கக்கூடிய காரியம் நடக்கும், அல்லது இந்த திருத்தலத்திலிருந்து சந்தியாக குதிரையோடு வீடுகளை சந்தித்து அதிசயங்களாலும் அற்புதமாக நிரப்புவார். உலகத்துல எந்த கோயில போய் செவிச்சு வந்த பிறகும் அந்த இடத்துல புனிதரோ யாரும் ஒரு தேடி வரமாட்டாங்க. ஆனா மரபு பட்டியலே ஆண்டவரால் அனுப்பப்பட்டு கொழுவேற்றி இருக்கிற இந்த சந்தியாகப்பர் உங்களை சந்திப்பார். உங்களை சந்தித்து எத்தனை பேர் சாட்சியா இருக்கீங்க? கைத்து பார்ப்போம். எல்லாருமே தன்னுடைய கனவுகளிலே தன்னுடைய வீடுகளிலே திருத்தலத்தில் வந்து செவிச்ச பிறகு சந்தியாகப்பரை பார்த்தவர்கள். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். வீடுமா கடவுள் எழுப்பி ஏசப்பாவுக்கு சந்தியாக நடிக்கிறோம். எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லி நான் உங்களுக்காக செவிக்கிறேன். சரிங்களா? நீங்களே தொடர்ந்து செவிங்க. உங்க வீட்டுக்கு சந்தியாக வருவார். 3 விதங்களில பார்ப்பீங்க. ஒன்று, சந்தியாகப்பர் இந்த திருத்தலத்தில் இருக்கும்போது வளாகம் முழுவதும் நறுமண வாசனையினாலே சூழப்படும். உங்களுடைய வீட்டிலும் அந்த வாசனை வந்தது அப்படின்னா ஊதுபத்தி ஏற்காம பூக்கள் வைக்காம வாசனை வந்தது அப்படின்னா சந்தியாகப்பர் உங்களுடைய இல்லங்களை சந்திக்கின்றார். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இங்க வைக்கப்பட்டிருக்கிற திருவுருவம் பெருசு கிடையாது, கீழே வச்சிருக்க திருவுருவம் உங்களுடைய கனவுகளிலே வந்தால் சந்தியாகப்பர் உங்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். மூணாவதாக நீங்க என்ன பார்க்கறது போல நேரடியாக ஒளியில சந்தியாகப்பர் பார்ப்பீங்க. 3மே எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாளையே சொல்லிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்துல நிறைய பேர் வந்து சாட்சியை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் பெற்றோம், சுகம் கிடைச்சது, எங்க வீட்டுல என்ன வந்து பொங்கி வருது. தமிழ்நாட்டில் 32 இடங்கள் அது என்ன வந்துட்டு இருக்கு. உலகத்தில் நடக்காத ஒரு அதிசயத்தை திருத்தலத்தில் வீட்டில் சந்தியாகப்பர் இயேசுவோட வல்லமையினால் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு சகோதரர் சந்தியாகப்பர் தீவிர பக்தர் அந்தோணி அப்படிங்கிறவரு கழிஞ்ச வருஷம் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு வாரிசு வேண்டும், ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் செலுத்தி விட்டு சென்றார். பிரைஸ்லா. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.